பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நண்பர்களுக்கு நமஸ்காரம். நம்ம போன எபிசோடில் அண்ணன் கோவில் அவரை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். மீதி சில விஷயத்தை முக்கியமானது வெள்ளக்குளத்துக்கும் திருமங்கை ஆழ்வார்க்கும் உள்ள சம்பந்தம்ங்கிற கதையெல்லாம் இருக்குது. சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் இந்த இடம் சொல்லும்போது திருமங்கை ஆழ்வார் பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம அவரோட சம்பந்தத்தை இந்த கோவில் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பூவார் திருமகள் புல்கிய மார்பா அப்படின்னு அவர் அழைக்கிறார். அதனால் வெங்கடத்து ஸ்ரீனிவாசனுக்கும் இந்த பிராட்டிக்கும் உள்ள தொடர்பை வெள்ளக்குளத்து அண்ணாவுக்கும் இவர் வழங்குகிறார். அது மாத்திரம் இல்லாமல் திருமங்கை ஆழ்வார் வேடார் திருவேங்கட மேய விளக்கே என்று விடுத்து வெங்கடவனுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பை அப்பப்போ காட்டிகிட்டே இருக்கார் இவர். இன்னொன்று அவர் வெங்கடவனை அவர் மங்களாசாசனம் பண்ணும்போது கலியன் சொன்ன மாலை வல்லாரவர் வானவராகுவார் தாமே அப்படின்னு சொல்லி முடித்தார். அங்கே வெங்கடேச பெருமாளை சொல்லும்போது, இந்த ஊரில் இருக்க அண்ணாவை சொல்லும்போது கலியன் சொன்ன மாலை வல்லரென வல்லவர் வானவர் தாமே அப்படின்னு கூறி அவருக்கு இவர் அண்ணா அப்படிங்கிறத தலை கட்டிடுறார். அதனால தான் அவர் அண்ணான்னு சொன்னதுனால இந்த கோவில் அண்ணன் கோவில் அப்படின்னே பிரசித்தம். அங்கே திருவள்ளக்குளம் அப்படிங்கிறதோட அண்ணங்கோவில் அண்ணங்கோவில் அப்படின்னா இங்கே ரொம்ப பிரசித்தம். இங்கே மூலவர் அண்ணன் பெருமாள் அப்படின்பா. சின்ன பெருமாள் நின்ன திருக்கோலம் அழகாக இருப்பார். தாயார் பேர் அலர்மேல் மங்கை அப்படின்னு பேர். உற்சவர் அதே ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார், அப்படியே திருப்பதியில் இருக்க மாதிரி. விமானம் தத்துவ போதக விமானம், பெருமாளோட தத்துவம் என்னங்கிறது உணர்த்துற விமானம். இங்கே காட்சி கண்டவர்கள் தான் ஸ்வேதன். இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அண்ட் பிராட்டி பேர் அலர்மேல் மங்கை தாயார் திருப்பதியில் இருக்கிறது, அதே தான் இங்கேயும் இருக்குது. அதனால் எல்லாருமே இன்றைக்கும் சொல்லுவா, இது போல் திருப்பதிக்கு போக முடியாதவ திருப்பதிக்கு வேண்டின்றதை இங்கே வெள்ளக்குளத்தில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளக்குளம் பற்றி ரொம்ப விசேஷமான இது என்ன அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு வாட்டி இருந்தாலும் சொல்லணும். திருமங்கை ஆழ்வார், அதாவது இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் மேல் லோகத்துலேருந்து கீழ் லோகத்துக்கு பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போவாள். ராத்திரியில் தான் வருவாள். ஏன்னா ராத்திரியில் எல்லாம் மக்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாள் இல்லையா, அந்த சமயத்தில் பூக்கள்லாம் பறிச்சுட்டு போவாள். இந்த வெள்ளக்குளத்தில் அல்லி மலர், அதாவது குமுத மலர்கள் நிறையா இருக்குமா, இன்றைக்கும் நிறையா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல. இந்த குமுத மலர்களை பறிக்கிறதுக்காக அப்சர ஸ்திரீகள்லாம் வருவாள். அதில் அங்கே வந்தவ இது போல் இங்கேது ஒருத்தி வந்திருக்கா, சுமங்கலை அப்படிங்கிறவ அவ பேர். இந்த சுமங்கலைங்கிற பேர் ராத்திரியில் அவள் எடுக்கும்போது எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுறா. விடியறதுக்குள்ளே போயிடணும், சூரிய உதயம் ஆறத்துக்குள்ளே போயிடணும். ஆனால் சூரிய உதயம் ஆகி வாராது போல் மக்கள் கண்ணில் பட்டுட்டாக்க உங்களால் போக முடியாது, நீங்கள் அங்கேயே தங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதில் என்னாச்சு, இந்த குமுத மலர்களை பார்த்து மயங்கிட்டா இந்த சுமங்கலைங்கிறவன். அதில் என்னாச்சு, சூரிய உதயம் ஆனதையும் பார்க்கல, அண்ட் மக்கள் பார்த்ததுனால அவள் இங்கேயே தங்குறபடி ஆகிடுத்து, இந்த லோகத்தையே இருக்கிறபடி ஆகிடுத்து. அங்கே ஒரு மருத்துவர் இருந்தார். அந்த மருத்துவர் அவருக்கு இன்னும் குழந்தைகள்லாம் கிடையாது. அவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு சின்ன பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு ஐஷன் போயிட்டு அவர் வளர்த்துன்னு வர்றார். அந்த குமுத மலரை பறிக்கிறதுனால இவர் பார்த்ததுனால அவர் பேர் குமுதவல்லி அப்படின்னு பேர் வச்சு அவர் வளர்த்துன்னு வர்றார். குமுதவல்லி அப்சரஸ்திரியாக வந்தவர் இல்லையா, அதனால் அவ்வளோ அழகாக இருப்பாளாம். அப்போ அந்த நீலன் நம்ம ஹீரோ தான். நீலன் அந்த பக்கத்து தேசத்தில் தான் அந்த அவன். ஸோ அந்த நீலன் அதை வந்தபோது, அவனோட குதிரையில் வந்தபோது அவன் இந்த பொண்ணை பார்க்குறான். இந்த பொண்ணும் அவ்வளோ அழகு. உடனே இவள்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டபோது அப்பா கேடுன்னு உடனே அப்பா சொல்லிட்டா, எனக்கு ஒன்றும் இல்லை, அவனை பார்த்தாலே பயம் இல்லையா, அவன் கேட்டால் அது போல் சரின்னு சொல்லிடணும், அதை போல் இருக்கும். ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்பா அவளை கேட்கணும், அவளுக்கு ஒத்துக்கிறாருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உடனே அவள்கிட்ட போய் கேட்குறாரு. அவள் சொன்னால் அதுக்கு 2 கண்டிஷன் நான் போடுவேன், அந்த 2 கண்டிஷனுக்கு நீ ஒத்துட்டேன்னா நீ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படிங்க, நீ ஸ்ரீ வைஷ்ணவன் மாதிரி நீ சமாஷணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ இதுக்கு அதுக்கு அவர் அந்த இதில் போய் திருநறையூரில் போய் எங்கள் பெருமாள்கிட்ட பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ வைஷ்ணவன் மாதிரி. சரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்.
அது வந்து உடம்பளவில் தானே வைஷ்ணவர் ஆனார் இல்லையா, மனசளவுலையும் ஆணுமே. ஸோ அதனால் அவர் சொன்னாலாம் ஒரு 1000 அடியார்களுக்கு ததியாராதனை பண்ணணும், ஒரு வருஷந்தோறும் டெய்லி 1000 பேர்களுக்கு ததியாராதனை பண்ணணும். இந்த 2 கண்டிஷன் தான், இதானதுக்கு அப்புறம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலாம். அவரும் வந்து 1000 பேர்களுக்கு எல்லாம் ததியாராதனை பண்ணார். அவர் இருக்கிற படத்தெல்லாம் அவர் அவரோட அந்த ராஜாக்கு இது போல் கட்ட முடியாமல் போச்சு. அதனால ராஜா அவர் அடைச்சி வச்சா. அந்த ராஜா அடைச்சி வச்சு அவருக்கு பெருமாள் வந்து கனவுல வந்து அந்த வேகவதி ஆற்றுல புதையல் இருக்கு, அதுலேருந்து எடுத்து கொடுன்னு சொல்லி வேகவதி ஆற்றுல வந்து எடுத்து கொடுத்து பண்ணார். அதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா அவர் பாட்டுக்கு அவரோட படத்தை எல்லாம் அவர் கொடுத்தார். அந்த பணத்தை எல்லாம் ஆக்கினப்புறமும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பெருமாள் வந்து திருவாலி திருநகரிலேருந்து மாப்பிள்ளை பொண்ணு வேஷத்தில் அவர் வரும்போது என்னாச்சுன்னா அவரோட ஆபரணங்கள்லாம் கொள்ளையடிக்கும் போது அந்த ஆபரணத்தை அந்த காலில் இருக்கிற எடுக்கும்போது அவருக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். பெருமாள் அவர் காலில் திருமந்திரத்தை உபதேசிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது மங்கை ஆழ்வார். அதனால் இந்த ஊரில் இருக்கிறவ தான் அவளை வந்து மங்கை ஆழ்வாராக்கின. நீலனான இருந்தார் இல்லையா, இந்த நீலனா இருந்தவன் திருமங்கை ஆழ்வாரா ஆனது வந்து இந்த குமுதவல்லி நாச்சியார்னால தானே. ஸோ இந்த குமுதவல்லி நாச்சியாரோட பிறந்த ஊர் மாதிரி இது. அதனால் இந்த ஊர் வெள்ளக்குளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அதனால் இந்த குமுதவல்லி, அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 11 கருட சேவை நடக்கும்போது திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனாங்க எல்லாம் 11 கருட சேவை ஆனவுடனே அவர் திரும்புகால் என்ன பண்ணுவார், திருவள்ளக்குளம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருவாலி திருநகரி போவார். இந்த திருவள்ளக்குளம் வரும்போது இது வந்து பொண்ணா இல்லையா, பொன் பிறந்த ஊர். அதனால இந்த ஊர் கிராம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், திருமங்கை ஆழ்வார் வரும்போது ஊர் முனையில போய் நின்று அவரை வரவேற்பாளாம். மஞ்சள் தேங்காய் 2 வச்சு எப்படி மாப்பிள்ளையை நம்ம வரவேற்கணுமே அதுபோல் மஞ்சள் தேங்காயை வந்து அவர் கொடுத்து வரவேற்று அவரை எல்லாம் கொண்டாடி அங்கே ஆனப்புறம் அதுக்கப்புறம் அவர் போகும்போது அவர் ஊர்னோட எல்லை மட்டும் அவர் கொண்டு போய் கொண்டு விட்டு வருவார். ஸோ மாப்பிள்ளை இல்லையா இந்த ஊர்னோட மாப்பிள்ளை, அதனால மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுப்பாலோ அந்த மரியாதை அந்த ஊரில் எல்லாருக்கும் கொடுப்பா. திருமங்கை ஆழ்வாரோட என்ன சொல்கிறது புக்காம்னு சொல்ல முடியாது, அவர் பொண்ணு எடுத்த இடம் இது, அது போல ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இடம். இன்னொன்று என்னென்னா இந்த மணவாள மாமுனிகள் இருக்கார் இல்லையா, மணவாள மாமுனிகளுக்கு பெருமாள் இங்கே தான் காட்சி கொடுத்தா அப்படிங்கிற ஐதீகம். அதாவது அவர் எம்பெருமானை தேடிட்டு போனாராம், எம்பெருமான் மணவாள மாமுனிகளை தேடிட்டு போனாராம். இவ 2 பேருக்கும் இந்த தடாகத்தில் தான் அவ 2 பேரும் சந்தித்தனர் அப்படின்னு சொல்லுவா, அதுவும் சொல்லுவா. இன்னொன்று திருமலை திருப்பதியில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து தனித்து நிற்கிறார். அவர் வந்து அங்கே தேவியார் அங்கே இல்லை, நாச்சியார் இல்லை. இந்த இடத்துல அந்த குறையை போக்கிக்கிறதுக்காகவோ என்னவோ அலர்வேல் மங்கை தாயாரோட அவர் சேர்ந்து காட்சி தராருன்றது இது ஒரு பெரிய சிறப்பு அம்சம். இன்னொன்று குமுதவல்லி தாயாரோட இடம்ங்கிறதுனால குமுதவல்லி தாயாருக்கும் ஒரு சன்னதி இங்கே இருக்குது, இந்த கோவில்லையே இருக்குது. நம்பின்னு எம்பெருமான்லாம் திருமாலை அழைச்சி வந்து திருமங்கை ஆழ்வார் அண்ணாங்கிற ஒரு அழகான தமிழ் சொல்லால் எந்த ஆழ்வாரும் சொல்லாத ஒரு புரட்சிகரமான சொல்ல வந்து இந்த 2 ஸ்தலங்களுக்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அவர் சூட்டி மகிழ்கிறாரா. இது வந்து பேரளிக்கும் ஸ்தலம் அப்படின்பா. என்னன்னா இங்கே வந்து நடக்காததே கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருமணம் பேர் வேணும்னா நடக்குமா, குழந்தை பேர் வேணும்னா நடக்குமா, யமபயம் போகிறதுனா போகும், ஆயுள் திருத்தின்னா அங்கே ஆயுள் திருத்திக்கு வருவா. அதாவது வரப்பிரசாதியான பெருமாள். இங்கே வந்து நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ எல்லா வரத்துக்கும் வந்து இங்கே பெருமாள் வந்து உடனே உங்களுக்கு சொல்லுவா. அதனால் இந்த இடத்துல எல்லாரும் வந்து இங்கே கூடி ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிக்கிறது, என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கிடைக்கிறது. அதை போல் திருமலை போலேயே இங்கேயும் வந்து பிரம்மோத்சவம் வந்து புரட்டாசியில் நடக்கும். புரட்டாசி பிரம்மோத்சவம் வந்து ஒரு 9 நாளைக்கு நடக்கும். அது தவிர வைகாசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசந்தோத்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் தை மாதம் வந்து உங்களுக்கு தான் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் தெரியும் 11 கருட சேவை, ரொம்ப பிரசித்தமான அந்த கருட சேவை. ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாள், நான் அங்கே போய் கேட்கணும்னு வச்சுக்கேன். இங்கே பகல் பத்து கிடையாதான், ராப்பத்து மாத்திரம் கொண்டாடுவாளாம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போப்பேன் கொஞ்ச நாளில் இங்கே தெரிஞ்சுட்டு வரேன். நான் ராப்பத்து தான் இருக்குது, பகல் பத்து அங்கே கொண்டாட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மஹத்தி தோஷமும் இந்த இடத்துல நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்பா. இது கடைசியாக விஜயாஞ்சநேயர் சன்னதியும் இங்கே ரொம்ப பிரசித்தம் இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து கடைசியாக அக்டோபர் 2016 இங்கே வந்து சம்பரோக்ஷணம் பண்ணியிருக்கா. கடைசியாக நான் சொன்ன மாதிரி சின்ன பெருமாள் நின்ன திருக்கோலம் ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே இந்த பக்கம் திருநாங்கூர் பக்கம் போகிறவ வந்து அண்ணன் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் பண்ணி அவரோட அருளுக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
எப்பொழுதும் போல ரொம்ப அழகா சொன்னேன். பல சுவாரஸ்யமான விஷயங்களோட. அதாவது நமக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்றது நான் பார்ப்பேன். ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது எங்கேயும் கிடைக்காது. சாதாரணமா இந்த திவ்ய தேசங்கள் புக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது. புதுசா ஒரு விஷயம் சொல்வேன். அதனால நேயர்களுக்கு கூட என்ன வேண்டுகோள்னா, அவர் இவ்வளோ நமக்கோசரம் இவ்வளோ விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல அவரும் ஆனந்தமா சொல்றார். ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் சொல்றார். நம்மளும் அதை ஃபுல்லா கேட்டுண்டு அப்போ அந்த மொத்தமா கேட்டாதான் நமக்கும் அந்த பகவானும் அந்த கஷேத்திரத்தை பத்தின ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கும். போய் சேவிக்கும் பொழுது நமக்கு அந்த அனுபவம் இன்னும் பரிமளிக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட நம்ம நேயர்களை அடுத்த திவ்ய தேசத்துல மீண்டும் இணைந்து சந்திப்போம். நன்றி.